சில மாதங்களுக்கு முன்னால் பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடி என்ற கட்சியும் ஒரு கூட்டணி, ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி. அதுல மாற்று கூட்டணி வெற்றி பெற்றது. அது மக்கள் முடிவென்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை ஒரு மூத்த தலைவர், சோசியலிச இயக்கத்திலே வளர்ந்தவர், அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். சில மாதங்களுக்கு கழித்து என்ன ஆகிவிட்டது? இன்று செய்தி வந்திருக்கிறது, நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். கம்பன் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே நிரூபணமாகிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தொட்ட எதுவும் பஸ்பமாகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேளையாக அதிமுகவை தொட்டிருக்கிறது. அதிமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தொட்டு விட்டது. இருக்குமா இருக்காதா என்று எனக்கு தெரியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆணை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்படாது.